இவர் டைனிங் ரூம் ரொம்ப சின்னதா இருக்கான், அதனால ஸ்டடி ரூம் இடிச்சிட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு இப்ப சாப்பாடை விட சயின்ஸா தேவைப்படுது. வாப்பா, ஊர் சுத்தி மூஞ்சில என்ன சுத்தி பாத்தீங்களா? இது எவ்வளவு முட்டாள்தனமான காரியம். வீட்டுக்கு வெளியே ஆள் இருப்பாங்க, உள்ளே ஆள் இருப்பாங்க, அதை பத்தியில கவலையே படாம உள்டது விட்டு பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வேலையை பார்த்த மேஸ்திரி உட்கார வச்சு அவர் மூளை இஸ்திரி பண்ணாலும் தப்பு இல்ல. எங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் போதும் சார், அங்க போய் ஹெல்ப் பண்ற வேலையை பாருங்க போங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலையில விபத்துனால ஏற்படுற மரணத்தோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. பல பேருக்கு மோசமான காயங்களும் ஏற்படுது. நீங்களும் இதுக்கு பலியாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. எவ்வளவு வெயிட் வச்சாலும் அந்த பில்டிங் கீழே விழாத மாதிரி தான் ஒரு பில்டிங்கை எப்பவும் டிசைன் பண்ணுவாங்க. அந்த பில்டிங் நீங்க உடைக்கணும்னு முடிவு பண்ணி சுவத்துல இருந்து இடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனால ஏற்படுற விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க கீழே வந்து இடிக்க ஆரம்பிச்ச உடனே மேல இருக்கிற வெயிட் எல்லாம் கீழே வந்து உங்க தலைமையிலே விடும். அதனாலதான் சேஃப்டியா எப்பவுமே மேல் பகுதியில இருந்து நீங்க வேலையை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு பாகங்களையும் தனித்தனியா எடுக்க நீங்க முயற்சி பண்ணணும். இதுதான் முறை. கூரையில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எந்த குறையும் இல்லாம வீட்டுக்கு போலாம்.